பிடிஎஸ் அனுமதிங்களா வணக்கம் கைஸ். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உலகத்தில் எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் ஒன்றை ஏன் லவ் பண்ண ஜெஸ்ஸி இந்த டைலாக் எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் எப்படி கார்த்திக்கு ஜெஸ்ஸி ஒன் ஆஃப் த லவ்வபிள் என்ன தான் இருந்தாலும் இல்லாட்டியும் அது ஒரு பெரிய லவ்வோ. ஸோ அதே மாதிரி தான் பிடிஎஸ்க்கு கிம் தைங். ஸோ எத்தனை கேப்பபிளில் இருந்தாலும் பிடிஎஸ் லவருக்கு கிம் தைங் ஒரு ஸ்பெஷலாக ஹாட்டாக தான் இருப்பார். ஸோ அதை அவர் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி அடிக்கடி பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ பண்ணியிருக்க விஷயம் அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 600 ஃபேன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு கூட சொல்லலாம். ஒரு 600 ஃபேமிலி, ஏன்னா நம்மளாம் ஃபேன்ஸுன்னு சொல்கிற ஒரு ஃபேமிலி தான். ஸோ அந்த 600 ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா கிம் தைங் ஒரு மெமரபுளான ஒரு விஷயத்தை ஒரு பார்ட்டி மாதிரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அப்போ எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கெல்லாம் கொடுக்காதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ என்ன கொடுத்தாரு, அப்படி என்ன மெமரபுளான விஷயங்கள் கொடுத்துருக்காரு. சிம்பிளாக கிஃப்ட்டுன்னு சொல்கிறத விட இது ப்ரைஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி மட்டும் இவ்வளோ சொல்கிறதுக்கு அர்த்தங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக அது போய்ட்டு ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. வாங்க அப்படி என்ன கொடுத்தாரு, என்னென்ன பண்ணார், எதனா பண்ணார் வாங்க பார்த்துச்சுலாம். பட் அதுக்கு முன்னாடி இது மாதிரி மெமரபுளான விஷயங்கள் அவர் கொடுத்துட்ருக்காரு. நான் உங்களுக்கு மெமரபுளான வீடியோஸ் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் அதை மெமரியில் வச்சு மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் கிம் தைங்கோட லவர்ஸ் உங்கள் மனசுலேயும் காதல் இல்லாமையா மறக்காமல் காதலை காட்டுற மாதிரி லைக் செலுத்திட்டு உங்கள் காதலான வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷனில் கூட்டிகிட்டு போங்க. ஸோ அதே மாதிரி இப்போ என்ன ஸ்பெஷல் ப்ரோ, இவ்வளோ சொல்கிறியே, இவ்வளோ ஹைப்பு கொடுக்குறியே, எனக்கே என்ன இருக்கும் ஏது இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கிங் இருக்குன்னு வச்சுன்னா கிம் தைங்க சாதாரணமாக கிம் தைங் அண்ட் ஃபஸ்ட்டு கிளாஸு இதெல்லாம் சும்மா சொல்கிறதில்ல, அவரோட ஆக்ஷன்ஸ்லேயே அதான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி ஒரு ட்ரீட்டு கொடுக்குற மாதிரி முன்ன தான் மிலிட்டரியில் இருந்தாலும் அவரை மிஸ் பண்ணிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு சாங் கொடுத்து உங்கள் இதயத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லலாம். அவ்வளோ தரமான சாங் செம்மையாக போயிட்டுருக்கு. அண்ட் அது ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறையா போயிட்டுருக்கு. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக பேர் லவ் பண்ண நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் அவர் ஃபேன்ஸுக்கு தேங்க்யூ சொல்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டை கொரியாவில் வச்சுருக்காரு. ப்ரோ அதுக்கப்புறம் நாங்களாம் போகிறது இல்லையா, அப்புறம் எங்களுக்கு மட்டும் நான் போங்க ஒரு கண்ணில் தண்ணி ஒரு கண்ணில் பாலா இப்படின்னு சொல்லி நீங்கள் கோவப்படக்கூடாது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒன்லி எப்படி சொல்கிறது, ஒரு குலுக்கல் முறையில் எடுக்கப்பட்டிருக்குது. உலகத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிடணுன்னா எவ்வளோ பேர் இடம் வேணும்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த இடம் அவர் மனசில் மட்டும்தான் இருக்கும். பட் உண்மையாகவே அவ்வளோ பேர் கூப்பிட முடியாத என்ன பண்ணிக்காரு, இந்த புக்ஸ் அதாவது ஆல்பத்தை பர்ச்சேஸ் பண்ணாங்கல்ல மெம்பர்ஷிப் வச்சு, இப்போ மட்டும் இல்லை ரொம்ப வருஷமாக இப்போ வாங்கிட்டே இருப்பாங்கள்ல அடிக்கடி ஆல்பத்தை. ஸோ அது மாதிரி இருக்க ஒரு குலுக்கல் முறையில் ஒரு 600 ஃபேன்ஸ் சூஸ் பண்ணி சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஃபேயில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அந்த கேஃபே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட, அதாவது நம்ம வியோட ஃப்ரெண்ட்ஸ் சாங்கும் வந்துச்சுல்ல, ஸோ அந்த சாங்கோட ஒரு தீம்லேயே மாற்றிருக்காங்க. உள்ளார போகும்போது பார்த்தீங்கன்னா கிம் தைங்கோட அந்த லுக்கு, அந்த சாங்கோட வைப்பு, ஸோ அதெல்லாம் கூட ஸ்டாப் போகும். கேஃபே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த வியோட ஃப்ரெண்ட்ஸ் சாங் தான் பாடிட்டு இருக்கும், டிஃப்ரெண்ட் விதமாக. அண்ட் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா வியோட போஸ்டராக இருக்கும். அண்ட் பெரிய ஸ்க்ரீனில் அவரோட சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கும், செட் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அண்ட் வீடியோஸ் நிறையாவே இருக்கும். அதோட ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதில் ப்ரமோட் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோ மூடி போய் நின்றுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிம் தைங்கோ பக்கத்தில் நிற்கிற மாதிரி ஃபோட்டோ கிளிப் வரும், அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி ஆஃபர்ஸும் அண்ட் அவரோட வீடியோஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் சாங் டிஃப்ரெண்ட் மாடுலேஷனில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க கேஃபே ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காரு. அண்ட் இதையும் தாண்டி உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த பூத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை ஜஸ்ட் சும்மா நார்மல் டயல் பண்ணி கால் பண்ணிங்கன்னா உண்மையாக கிம் தைங் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட வாய்ஸஸில் நிறைய விஷயங்கள் மெசேஜாக சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறப்ப அதுக்கு ஈக்குவலாக என்ன வார்த்தை இருக்கோ அது ப்ளே ஆகி வரும். ஸோ உண்மையாக அவங்கள்ட்ட கிம் தைங்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்குமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிம் தைங்க்கு ஒரு லெட்டர் எழுதான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய லெட்டர் பாக்ஸ் லெட்டர் ஃபார் வி அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸஸ்லாம் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதில் போய் நீங்கள் வீக்கு லெட்டர் கூட எழுதி விட்லாம், அது வீக்கும் போகுமா. இதுவே பயங்கரம். அந்த கேஃபே ஷாப் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. ஸோ இது மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போயே ஜெலஸ் ஆனீங்கன்னா கொஞ்சம் ஜெலஸெல்லாம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா அதுக்கும் மேலே சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன்டான ஒரு பூ, ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அந்த கிஃப்ட் பாக்ஸில் மெயினாக ஒரு பர்ஃப்யூம் கொடுத்து, ப்ரோ பர்ஃப்யூமில் ஒரு மேட்டர் வச்சிங்கன்னா இந்த பர்ஃப்யூம் இந்த 600 மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கிடைக்கும், மற்றபடி யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு பர்ஃப்யூமை ரெடி பண்ணவே இல்லை, அப்படி ஒரு ஸ்மெல் பிராண்ட் வரவே இல்லை. இது ஸ்பெஷலி கிம் தைங் அவரே ஒரு டிசைன் பண்ணி இந்த ஸ்மெல் வேணும், இந்த விஷயங்கள் வேணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இந்த ஃப்ரெண்ட்ஸ் சாங்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஃபேன்ஸுக்காக ரெடி பண்ணப்பட்ட பர்ஃப்யூமாக அதை ஃபேன்ஸ் அந்த 600 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்தவங்க எல்லாமே என்னோட ஓர் உயிர் அண்ட் எவர் உயிர் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வியோட ஸ்டாம்பையும் கையில் குத்தி அமைச்சிருக்காங்க. ஸோ இவ்வளோ எக்கச்சக்கமான விஷயங்கள் அன்றைக்கி நடந்திருக்கு. அந்த ஃபேன்ஸுக்கு அது ட்ரீம் டேவாக தான் இருந்திருக்கும். அவங்க ஃபேன்ஸ் கொடுத்த எஃபெக்ட்ஸுக்கு ஒரு லவ்வையும் கொடுத்துட்டாரு. ஸோ உங்களுக்கு கொடுக்க நினைக்காதீங்க,
கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்ஸாக கொடுத்துருக்காரு. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கும் சேர்த்து பெரிய லவ்வாக வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய விஷஸ் கொடுத்துட்டு இதை பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ ஜலஸாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு வேளை அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் டெலிஃபோனில் என்ன பேசியிருப்பீங்க, அண்ட் லெட்டர் கிம்தங்க என்ன கொடுத்துருப்பீங்க, அண்ட் பர்ஃப்யூமை பத்திரமா எப்படி வச்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லி இந்த நியூஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணி அப்படியே தான். லவ் யூ ஆல். டாட்டா, பை.